நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தெர்மல் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் சாலிட்ஸ்லேருந்து சில கேள்விகள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, the variation of density of a solid with temperature is given by the formula அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது டெம்பரேச்சரில் ஏற்படக்கூடிய மாற்றம், அதனால் டென்சிட்டியில் என்ன வகையான மாற்றம் ஏற்படும், அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன தெரியணும், வாட் இஸ் டென்சிட்டி? டென்சிட்டின்றது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க மாஸ் பை வால்யூம். டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறதன் மூலமாக மாஸ் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச், பட் வால்யூம் இஸ் கோயிங் டு சேஞ்ச். இல்லைங்களா? அப்போ வால்யூம் எந்த வகையில் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நல்லா தெரியும், del V equal to actual volume into 3 alpha into del T change in temperature போட்டிருப்போம். இந்த 3 alpha என்னன்னு எழுதுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க 3 alpha equal to 3 alpha equal to gamma அப்படின்னு எழுதிடுவாங்க. அப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க நமக்கு இந்த சேஞ்ச் இன் வால்யூம், அப்போ வந்து ஆக்சுவல் டென்சிட்டி D அப்படின்னு வச்சுக்குவோம். ஆக்சுவல் டென்சிட்டி வந்து பிஃபோர் ஹீட்டிங் வந்து D1 அப்படின்னு இருந்ததுன்னா, இப்போ ஆஃப்டர் ஹீட்டிங் வந்து டென்சிட்டி வந்து D2ன்னு வச்சுக்குவோம். ஆஃப்டர் ஹீட்டிங் வந்து டென்சிட்டி வந்து D2 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னாக்க D1க்கும் D2க்குமான ரிலேஷன் என்ன, எப்படி இருக்கும், காமாக்கும் இதுக்குமான ரிலேஷன் எப்படி இருக்கும் தான் கேட்டிருக்கிறாங்க. நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஆஃப்டர் ஹீட்டிங் வந்து D2 டென்சிட்டி எப்படி இருக்க போகுது, D2 டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் வந்து இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச், மாஸ் பை சேஞ்ச் இன் வால்யூம் பிளஸ் ஒரிஜினல் வால்யூம் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இல்லைங்களா, டோட்டல் வால்யூம். அப்போ இதை நம்ம என்ன எழுதலாம், இந்த வால்யூம் எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க நமக்கு எப்படி எழுத முடியும், இப்போ del V ஈக்குவல் டு V இன்ட்டு காமா இன்ட்டு del Tன்றது தெரியும். இந்த V வேணும்னா என்ன ஆகிக்க போது, இந்த காமா del T இங்கே வந்துருக்கும். ஓகேங்களா? அப்போ வால்யூம் வந்து ஈக்குவல் டு del V காமா del Tன்னு எழுதிக்கலாம். அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னாக்க D2 ஈக்குவல் டு மாஸ் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் del V பிளஸ் என்ன எழுதலாம், del V டிவைடட் பை காமா del T இப்படி எழுதலாம் இல்லைங்களா? ரைட். இதை இந்த காமா del T நான் காமன் எடுத்து மேலே கொண்டு போகிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன இருக்க போது, மேலே மாஸ் இருக்கும், கீழே del V பிளஸ் del V இருக்கும், கீழே இது காமனாக வந்து இந்த இடத்துல உங்களுக்கு காமா del T வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாக்க காமா del T இருந்திருக்கும், காமா del T மேலே போயிடுது, டிவைடட் பை இருக்கிறதுனால மேலே கொண்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ காமா del T அப்படின்ட்டு இருக்கும். இப்போ இதில் நாம் வந்து del Vயை வெளியில் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. del Vயை வெளியில் எடுத்தோம்னா மாஸ் டிவைடட் பை என்ன இருக்க போது, del V காமா del T ப்ளஸ் 1ன்றது இருக்கும். ஏன்னா அந்த del V இங்கே வெளியில் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னாக்க காமா இன்ட்டு del Tன்னு இருக்கும். அப்போ காமா del T டிவைடட் பை del Vன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க காமா del T டிவைடட் பை del Vன்றது 1/Vன்னு எழுதிடலாம். அப்போ மாஸ் டிவைடட் பை வால்யூம்னு இருக்க போது, அதுக்கு போக என்ன இருக்க போது, இந்த இது இருக்கும், காமா del T ப்ளஸ் 1 இருக்கும். ஓகேங்களா? மாஸ் பை வால்யூம்ன்றது D1, இப்போ D1ன்னு ஆயிருக்கும், D1 அப்படின்னு ஆயிருக்கும், டிவைடட் பை இந்த காமா del T ப்ளஸ் 1 அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சரு. இது அவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னா D2 ஈக்குவல் டு புரிஞ்சுக்கோங்க, D2 ஈக்குவல் டு D1 டிவைடட் பை காமா, நமக்கு என்ன வந்திருக்கு, காமா del T ப்ளஸ் 1 இருக்குது. அந்த del T அவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னா D1 டிவைடட் பை என்ன 1 ப்ளஸ் இந்த 1 முன்னாடி கொண்டு வந்துருக்காங்க, 1 ப்ளஸ் காமா இன்ட்டு ஃபைனல் டெம்பரேச்சர் T2 இனிஷியல் டெம்பரேச்சர் T1 இப்படி கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் அவங்களுக்கான ஆன்சராக அவங்க ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க.
இது ஒரு டெரிவேஷன் பார்ட்டு. நீங்கள் டெரிவேஷன் பார்ட்லாம் ஞாபகம் வைக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு மனன சக்தி நிறையா இருக்குன்னாக்க இதை நேரடியாக ஞாபகம் வச்சுக்கிட்டா நீங்கள் இதில் கணக்குகள் கேட்டாலோ அல்லது இதே கொஸ்டின் கேட்டாலோ ஆன்சரை நம்மளால் எழுதிட முடியும். ஏன்னா அங்கே உட்காந்து நம்ம டெரிவேட்லாம் பண்ணிவிட்டு ஆன்சர் கொண்டு வர்றது உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆயிரும். ஆகவே முன்னாடியே இதெல்லாம் நம்ம வீட்டிலே ஹோம்ஒர்க் பண்ணி ஞாபகம் வச்சுருக்கணும். இந்த கணக்கு வந்தாலோ இதை உள்ளடக்கிய கணக்குகள் வந்தாலோ நம்ம டப்புன்னு ஆன்சர் அடிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். ஆகவே ஆஃப்டர் ஹீட்டிங் த டென்சிட்டி ஈக்குவல் டு பிஃபோர் ஹீட்டிங் டென்சிட்டி டிவைடட் பை 1 + gamma T2 - T1 அப்படின்றது ஞாபகமாக வச்சுருந்தீங்கன்னா இந்த கணக்குகளை நம்ம ஆன்சர் அடிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, இஃப் ஆல்ஃபா சி அண்ட் ஆல்ஃபா எஃப் டோனேட்ஸ் த நியூமெரிக்கல் வேல்யூ ஆஃப் எ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் எ சாலிட் எக்ஸ்பிரஸ்டு பெர் டிகிரி சென்டிகிரேட் அண்ட் பெர் டிகிரி ஃபேரன்ஹீட் ரெஸ்பெக்டிவ்லி தென் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆல்ஃபா சி கொடுத்துருக்குறாங்க, ஆல்ஃபா எஃப்னு கொடுத்துருக்குறாங்க. இது ரெண்டும் வந்து பெர் டிகிரி சென்டிகிரேடுக்கு தெர்மல் எக்ஸ்பென்ஷன் லீனியர் தெர்மல் எக்ஸ்பென்ஷனுடைய ஆல்ஃபா வந்து இது டிகிரி சென்டிகிரேட்லையும் இது டிகிரி ஃபேரன்ஹீட்லையும் இருக்குன்னு சொன்னாக்க இது ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க டெம்பரேச்சர் ஸ்கேல் ஞாபகம் வைக்கணும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா 100 டிவிஷன்ஸ் இருக்கும் இந்த கேஸ் ஆஃப் டிகிரி சென்டிகிரேடில். இந்த கேஸ் ஆஃப் ஃபேரன்ஹீட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்க இங்கே 180 டிவிஷன்ஸ் இருக்கும். 180 டிவிஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? இப்போ இந்த இது ஞாபகம் இருந்தால் தான் நாம் இதை ஈஸியாக ஞாபகம் வைக்க முடியும். அப்போ இது 100 இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோட்டுக்கும் இன்னொரு கோட்டுக்கு இடையில பார்த்தீங்கன்னா கேப் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேங்களா? இங்கே 180 டிவிஷன்ஸ் இருக்கிறதுனால ஒரு கோட்டுக்கும் இன்னொரு கோட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய கேப் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ கம்மியாக இருக்கிறதுனால ஆல்ஃபா வந்து இவருக்கு கம்மியாயிருவார், இவருக்கு ஜாஸ்தியாக இருப்பார். அப்போ ஆல்ஃபா சென்டிகிரேட் இஸ் கிரேட்டர் தென் ஆல்ஃபா ஃபேரன்ஹீட். ஓகேங்களா? இது நம்ம ஏற்கனவே ஒரு கணக்கில் பார்த்தோம், பட் நம்ம கணக்காக பார்த்துட்டோம். இதுல தான் இந்த ரிலேஷன் தான் அவங்க கேட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பிளேசஸ் இஸ் 200 கிலோமீட்டர். ஆல்ஃபா ஆஃப் த மெட்டீரியல் இஸ் 2.5 × 10⁻⁵ per degree centigrade. The total space that must be left between steel rails to allow a change of temperature from 36 degree Fahrenheit to 117 degree Fahrenheit is அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது ஒரு டிஸ்டன்ஸ்க்கு இடையில பார்த்தீங்கன்னாக்கா 200 கிலோமீட்டர் இருக்கான். 200 கிலோமீட்டர் இருக்கு. அப்போ ரயில் பாதை போடுறாங்களாம். அந்த 200 கிலோமீட்டருக்கு இடையில ரயில் பாதை போடும்போது டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னாக்கா 36 டிகிரி சென்டிகிரேட்ல இருந்து 36 டிகிரி ஃபேரன்ஹீட்ல இருந்து 117 ஃபேரன்ஹீட் வரைக்கும் போகுமா. அப்படி போகுதுன்னு சொன்னாக்க ஆல்ஃபா வந்து உங்களுக்கு 2.5 × 10⁻⁵ per டிகிரி சென்டிகிரேட்ல கொடுத்துருக்காங்க. அப்படின்னாக்க இந்த பாதைகளுக்கு இடையில கேப் விடுவாங்க. ஏன்னா தெர்மல் எக்ஸ்பான்ஷன் கான்ட்ராக்ஷன் நடக்கிறதுனால கேப் விடுவாங்க. இப்போ அந்த மாதிரி கேப் விடுறதுக்கு எவ்வளோ கேப் வைக்கணும்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்படின்னா என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னாக்கா இது வந்து டெல் எல் எவ்வளோன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ டெல் எல் ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும்? எல் × ஆல்ஃபா × ΔT. இதில் நம்ம நல்லா கவனிச்சுக்கணும். இந்த ஆல்ஃபா வந்து டிகிரி சென்டிகிரேடு கொடுத்துருக்காங்க, நமக்கு டெம்பரேச்சர் டிகிரி ஃபேரன்ஹீட்ல கொடுத்துருக்காங்க. அப்போ யூனிட் கன்வர்ஷன் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? எப்படி யூனிட் கன்வர்ஷன் பண்றது? நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கணக்கில் தான் பார்த்தோம், டிகிரி சென்டிகிரேட் வந்து ஹையரா இருக்கும். ஓகேங்களா? ஆல்ஃபா வந்து டிகிரி சென்டிகிரேட் கொடுத்தா அது ஹையர் நம்பர். இது டிவைடட் பை 1.8 போட்டோம்னா ஃபேரன்ஹீட்ல கிடைச்சிரும். ஓகேங்களா? அப்போ நமக்கு டெல் எல் ஈக்குவல் டு எல் வந்து 200 கிலோமீட்டர். ஏன்னா ஆன்சர் எல்லாமே கிலோமீட்டர்ல இருக்கு, யூனிட் கன்வெர்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. 200 கிலோமீட்டர் × 2.5 × 10⁻⁵ divided by 1.8. ஏன்னா 100 divided by 180 இருக்கும். நாம இது வந்து இப்படி வச்சோம்னா 1 divided by 1.8. அதனால தான் 1.8 வந்திருக்கு. 100 டிகிரி சென்டிகிரேடு. ஓகேங்களா? டிவிஷன்ஸ் இங்க வந்து 180 டிகிரி ஃபேரன்ஹீட் டிவிஷன்ஸ். அதன் அடிப்படையில் தான் இந்த 1.8 வந்திருக்கு. இப்போ நமக்கு டெம்பரேச்சர் சேஞ்ச் எவ்வளவு? 117க்கு இன்க்ரீஸ் பண்ணிருது. ஓகேங்களா? இன்க்ரீஸ் பண்றாங்க 36ல இருந்து. அப்போ பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எவ்வளவு இருக்க போது? இது ஒரு 1, இது ஒரு 8, 81 டிகிரி ஃபேரன்ஹீட்ல இருக்கும்.
இந்த 2.5 நம்ம 200 வச்சுக்கலாம். 200 கிலோமீட்டர். கிலோமீட்டர் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, ஆன்சர் கிலோமீட்டரில் வரப்போகுது. இந்த 2.5ஐயும் இந்த 1.8ஐயும் 25/118 எழுதிக்கலாமா? இல்லைங்களா? 10⁻⁻5 இங்கே இருக்க போது இன்ட்டு 81 இருக்கும். கட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 2 இங்கே 9 9ஆம் வாய்ப்பாடில் கட் பண்ணியிருக்கேன். 9×9 81 18 சாரி 2 × 9 18. இந்த ரெண்டையும் 100 200 கட் பண்ணால் இங்கே 100 ஆயிருக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா 100 × 10⁻⁻5 இருக்கு. இங்கே 25 × 9 இருக்கு. 25 9 வந்து மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா 225 × 10 இங்கே 5ல் இந்த 2 முட்டையை கழிச்சோம்னா -3 கிலோமீட்டர்ல ஆன்சர் வரப்போகுது. 10⁻3 இருக்கிறதுனால 0.225 கிலோமீட்டர். இதுதான் இதுக்கான ஆன்சர். இப்போ கேப் வந்து நமக்கு வந்து நம்ம 200 மீட்டர் கிலோமீட்டருக்கு ரயில் நம்ம போடுறோம்னு சொன்னாக்க அதுக்கப்புறம் எவ்வளோ கேப் விடணும்னா அடுத்த ரயில் போடுறதுக்கு 0.225 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் விட்டுருக்கணும். நெக்ஸ்ட் கணக்கு பார்த்தீங்கன்னாக்கா when a thin rod of length L is heated from T1 degree centigrade to T2 degree centigrade, length increases by 1%. If the plate of the length of 2L and breadth L made of the same material is heated from T1 degree centigrade to T2 degree centigrade, the percentage of increase in the area அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதாவது ஒரு L என்ற லென்த் உள்ள ஒரு ராட் இருக்கு. L அப்படின்ற லென்த் உள்ள ஒரு ராட் இருக்கு. L அது ஹீட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா ஏதோ ஒரு டிகிரிக்கு ஹீட் பண்ணுறாங்க. அப்படி ஹீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா 1% இன்க்ரீஸ் ஆகுது. அதே இது வந்து அதே மெட்டீரியல், இந்த ராட் என்ன மெட்டீரியலாக இருக்கோ அதே மெட்டீரியலில் ஒரு பிளேட் வச்சுருக்குறாங்க, ரெக்டாங்குலர் பிளேட்டு. இதனுடைய L இது வந்து 2L சேம் மெட்டீரியல். அப்படின்னாக்கா இந்த ஏரியா எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கும்? பர்சன்டேஜில் கேட்டுருக்காங்க. எப்பயுமே பர்சன்டேஜில் கேட்டாங்கன்னா ஏரியா கேட்டுட்டாங்கன்னு சொன்னாக்க லென்த்து நமக்கு என்ன தெரியும்? நமக்கு ΔL = L × α × ΔT. இங்கே டெம்பரேச்சர் ஒன்று தான், ஓகேங்களா? இப்போ ΔA இருக்குன்னு வச்சுக்கோங்க. நமக்கு பர்சன்டேஜில் கேட்கும்போது ஏரியா × 2α × ΔT இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஆகவே வந்து பர்சன்டேஜ் கேட்டுட்டாங்கனாலே நம்ம இது 1% சொன்னாக்கா இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி அப்போ 2% ஆன்சர் எழுதிக்கலாம். டெரிவேஷன் பார்த்து இருக்கு. இதுக்கு முன்னாடி கணக்கு பார்த்த பாருங்க, அதுவே பெரிய டெரிவேஷனாக இருக்கும், அது போட வேண்டிய அவசியம் இல்லை. சப்போஸ் வால்யூம் கேட்டாங்கன்னா 3%, பர்சன்டேஜில் கேட்டாங்கன்னா, நம்பரில் கேட்டாங்கன்னா யூ டு கால்குலேட். ஓகேங்களா? பர்சன்டேஜில் கேட்கும்போது லென்த் 1% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஏரியா வந்து 2% இன்க்ரீஸ் ஆகும். வால்யூமாக இருந்தால் 3% இன்க்ரீஸ் ஆகும். இந்த கணக்கு பார்த்தீங்கன்னாக்கா the diameter of a iron wheel is 1 centimeter. If the temperature is increased by 700 degrees centigrade, what the increase in circumference of the wheel? Alpha = 12 × 10⁻⁻6 per degree centigrade. நம்ம கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா ஒரு அயன் வீல் இருக்கு, அந்த வீலுடைய டயாமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா 1 சென்டிமீட்டர். அப்போ இந்த அயனோட ஆல்ஃபா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா ஆல்ஃபா = 12 × 10⁻⁻6 per degree centigrade. சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்து 700 degree centigrade. அப்படி இருந்தாக்க இந்த சர்க்கம்ஃபரன்ஸ்ல என்ன நடந்திருக்கும்? இவ்வளோ டிகிரி இன்க்ரீஸ் பண்ணிருந்தா சர்க்கம்ஃபரன்ஸ்ல வாட் இஸ் த சேஞ்ச்? அப்போ சேஞ்ச் இன் சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் லென்த் தான். ஓகேங்களா? சேஞ்ச் இன் லென்த்னா நம்ம டயாமீட்டர் எடுக்கக்கூடாது, இங்கே சர்க்கம்ஃபரன்ஸ் எடுக்கணும். எல்லுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ்ன்றது பை டி டயாமீட்டர். இந்த கேஸ் ஆஃப் டயாமீட்டர்ல சொல்லும் போது சப்போஸ் நம்ம ரேடியஸ் சொன்னோம்னு சொன்னாக்க 2πr சொல்லியிருப்போம். ஓகேங்களா? இன்ட்டு ஆல்ஃபா 12 × 10⁻⁻6. சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்து 700 degree centigrade. அப்போ பை டி நம்ம பை எப்படி எழுதலாம்? 22/7 எழுதலாமா? இது 1 சென்டிமீட்டர். அப்போ ஆன்சர் வந்து நமக்கு ΔL வந்து அல்லது சேஞ்ச் இன் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து சென்டிமீட்டரில் வரும். அது ஞாபகம் வச்சுக்கணும். 12 × 10⁻⁻6 × 700. இந்த 7ஐயும் இந்த 700ஐயும் கட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, 100 வந்துருக்கும். அப்போ 22 × 12 இது வந்து 10⁻⁻6 இந்த 100 இருக்கும்போது 10⁻⁻4 ஆயிருக்கும். 22 × 12 போட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு
22 into 10 to the power minus 4 வந்திருக்கும். ஓகேங்களா? 20 into 12 எவ்வளோ ஆக போகுது? 12 into 2 வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 240, அப்புறம் ஒரு 240 வந்திருக்கும். அப்போ 22 into 12ன்றது 264. ஏன்னா அவங்க ஆன்சர் எல்லாமே 264 ஒட்டி கொடுத்துருக்குறாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க நமக்கு 264 வந்திருக்கும் நம்பரு. இன்ட்டு 10 to the power minus 4 இருக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க ஆன்சர் வந்து 0.0264 சென்டிமீட்டர். இதுதான் நமக்கான ஆன்சரு. இது பார்த்தீங்கன்னாக்கா when a metal bar is heated the increase is length is greater if அதாவது ஒரு மெட்டல் பார் இருக்கு, அதை ஹீட் பண்ணும்போது லென்த் எப்போ இன்க்ரீஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கிரேட்டராக இருக்கணும், அதிகமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு மெட்டல் பார் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு என்ன தெரியணும்? இது ஒரு மெட்டல் பார் இருக்கு, ஒரு கம்பி, இல்லை ஒரு திக்கான நமக்கு இந்த வீடு கட்டுறதுலாம் போட்டுருக்காங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு கம்பி. ஓகேங்களா? மெட்டல் பார் இதை வந்து ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணும்போது லென்த்தில் எப்போ இன்க்ரீஸ் அதிகமாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா the bar has a large diameter. டயமீட்டர் பெருசாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து the bar is long, ரொம்ப நீளமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. the temperature of rise is small, டெம்பரேச்சர் ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டயமீட்டர் ஃபோர்த் ஆப்ஷனாக டயமீட்டர் வந்து ஸ்மாலாக இருக்கணும் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்? டெல் எப்போ அதிகமாக இருக்கும்? டெல் ஈக்குவல் டு ப்ரொபோஷனல் டு லென்த், அப்புறம் ஆல்ஃபா, அப்புறம் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இந்த ஆல்ஃபாவும் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டாக வச்சுக்கிட்டோம்னு சொன்னாங்க. அப்போ டெல் எல் இஸ் ப்ரொபோஷனல் டு லென்த் நாட் வித் டயாமீட்டர். அப்போ லென்த் இன்க்ரீஸ் ஆக டெல் எல்லும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த வீடியோவோட டெஸ்ட் 2க்கான ஃபிசிக்ஸ் கொஸ்டின் எல்லாமே முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு நாம் வந்து கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் வந்து தொடர்ந்து பார்ப்போம். நீங்கள் ஆகவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு இதை பற்றி சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் எந்த இடத்துல சரியாக சொல்லித்தரல அப்படின்ற நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வரவேற்கப்படுகிறது. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தால் தான் என்னையை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிற முடியும் நண்பர்களே. ஆகவே கமெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம்.